இல்ல இப்ப இந்த படத்துலயுமே எடுத்துக்கிட்டா, பெருசா லாபம் எதுவுமே இல்ல. 17 கோடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கலாம். 10 கோடி இங்க குடுத்துட்டாங்க. 7 கோடி கிட்ட தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க புரொடக்ஷன் தான். இருந்தாலுமே, இந்த லாபத்திலயும் கொண்டு போயிட்டு அக்ரம் ஃபவுண்டேஷன்ல குடுக்குறத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அது ஒரு மனசு வேணும். தான் சம்பாதித்ததை பிறருக்கு தருவதற்கான மனநிலை என்பது எல்லாருக்குமே வாய்க்காது. ஏன்னா 10 கோடிங்கிறது சாதாரண காசு. அதாவது பகல் முழுக்க உழைத்துவிட்டு சேர்த்து ஒரு நாள் செல்வத்தில் மாலையில் ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு தான் வீட்டுக்கு திரும்புவார் நபிகள் நாயகம்னு ஒரு இது உண்டு, ஒரு போதனை கதை உண்டு. இது எப்படி சாத்தியம்னு ஒரு நான் நாள் பூரா வெயிலில் வேலை செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு சாயங்காலம் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தானே போவாங்க எல்லாருமே. ஒருவர் அதை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துட்டு தனக்கு ஒரு சிறு பகுதியை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்டு அவர் போகிறார் அப்படின்னா அந்த நாள் உழைப்பு அந்த ஏழைகளுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அபூர்வமான மனநிலை. இது அதுக்கு நம்ம சிவகுமாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இவ்வளவு ஒழுக்கமான ஒரு மனிதராக வாழ்வதற்கு அவருடைய வளர்ப்பு ஒரு பெரிய காரணம்.